வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னெல்லாம் சேர்த்தேன், பொருட்கள்லாம் இதில் சேர்த்தேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இல்லை கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூண்டு பொடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு சின்ன பெருங்காயத்துண்டு, எலிச்சி பெருங்காயம் நான் வாங்கியிருக்கேன், நல்ல வாசமாக இருக்கும். இதில் ஒரு துண்டு போட்டிருக்கேன். பொரியட்டும் கொஞ்சம். இதை பாருங்கள், இது மாதிரி பொரிஞ்சு வரணும். இப்போ எடுத்துடலாம். இதை இப்போ அடுப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கலாம், ஒரு மீடியமாக வச்சுக்கலாம். பூண்டு இது மாதிரி சிதைச்சி வச்சுருக்கேன், 1 கப் அளவு. இது ரொம்ப தீயில வேக விட்டுற வேண்டாம். இது முறுமுறுன்னு பொரியணும். நம்ம பொடிக்கும்போது பொடிஞ்சு வரணும். இதை மாதிரி நல்லா கரிஞ்சிடாமல் வறுக்கணும், பொரிஞ்சு கிடைக்கணும் எண்ணெயில். இப்போ நம்ம வறுத்தது போதும், இதை எடுத்துடலாம். இனி இருந்தால் கரிஞ்சு போயிடும். இனி இந்த 10 காஞ்ச மிளகா, காஷ்மீர் மிளகா 10 இதை சேர்த்து வறுத்துடலாம். இதையும் கரிசாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். ஒரு கப்பு கருப்பு உளுந்து, இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டாச்சு. இது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது உருட்டை உளுந்தாக இருக்கிறதுனால இந்த வாசம் வரும். வந்த பிறகு நம்ம ஒன்று எடுத்து கடித்து பார்த்தோன்னா தெரியும் அது வறுபட்டுருக்கான்ட்டு. இப்போ இது வறுபட்டாச்சு. இதை பாருங்கள், உளுந்து நான் பிடிச்சி காட்டுறேன். இது மாதிரி இது நல்லா வறுத்து எடுத்துருக்கோம். இது எப்படி தான் உருட்டை உளுந்தாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வாசம் வந்த பிறகு 2 எடுத்து வாயில் போட்டோன்னா அது முறுமுறுப்பாக இருக்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த அளவில் எடுத்துருக்கேன். இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. தோல் உளுந்து இல்லாமல் வேறு உளுந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன், கருப்பு எள். அதை வறுத்து எடுத்துக்கலாம். பொட்ட ஆரம்பிக்கும், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப கரிஞ்சு போயிடும் இல்லைன்னா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும், போதும். இன்னொரு பாத்திரத்தில் தட்டிடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது வறுத்தது போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். பூண்டு நல்லா மொறாக இருக்கும். இது மாதிரி உளுந்து நல்லா எல்லாமே நல்லா சூடெல்லாம் ஆறி இருக்குது. இனி நம்ம பொடிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் இந்த உளுந்தையும் இந்த வத்தலையும் சேர்த்து நம்ம பொடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் பெருங்காயத்தூண்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் குறகுறப்பாகவே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா பொடிகிற மாதிரி இருக்கும், கருவேப்பிலையும் நல்லா பொடியும். இதை இப்போ ஒரு சுற்றி எடுத்துடலாம். இதே மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக ஆகாமல் ஓரளவு குறகுறப்பாக, ரொம்பவும் குறகுறப்பாக இல்லாமல் இது மாதிரி அரைச்சிருக்கேன். இது கூட இனி எள்ளு சேர்த்து அரைக்கணும். எள்ளு சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா 2வது போட்டுக்கலாம். அது மாதிரி நீங்களும் உப்பு போடும்போது பார்த்து போடணும். இப்போ மறுபடியும் உப்பு போட்டு நல்லா பொடிச்சாச்சு. உப்பெல்லாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. காரமும் ரொம்ப இல்லை, அளவாக தான் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் காரம் கொஞ்சம் கூட சேர்க்கணும்னு விரும்புகிறவங்க காரத்தை கூட சேர்த்துக்கோங்க. 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க, மிளகாய் வத்தல். இப்போ இதில் எள்ளு, நம்ம வறுத்து வச்ச எள்ளை இதோட சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 சுற்று, ரொம்ப பொடிஞ்சு கிடக்காது, கொஞ்சம் கடிபடுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எள்ளும் போட்டு அரைச்சாச்சு. ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோதான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும்போது 1 மாதத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நிறைய நாள் வைக்கிற மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற அளவில் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா 1 மாதம் வரை ஓடும், ஒன்றும் கெட்டு போகாது. ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.